இதுக்கு தான் காத்துன்னு இருந்த அந்த மாதிரி. எனக்கு பொதுவாகவே இந்த ஜட்ஜுங்கன்னு இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதுன்னா ஏன் பிடிக்காதுன்னா, ஒரு பெரிய பதவி, மக்கள் வரி பணத்திலேருந்து சம்பளம், பெரிய பங்களா, வேலை செய்ய ஆளுங்க, போயிட்டு வர காருக்கு பெட்ரோலு, டிரைவரு எல்லாம் கொடுக்குறாங்க. பெரிய பதவி. யார் வந்தாலும், கலெக்டரே வந்தாலும் நின்றுட்டு தான் பேசணும். அவ்வளோ பெரிய கலெக்டர் இருக்கானுங்கள, எவ்வளோ படித்து எவ்வளோ அறிவான ஆளுங்க, எவ்வளோ நாலேஜ் இருக்கும் அவங்களுக்குலாம். ஏன்னா இந்த கலெக்டர் இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ். அந்த அளவுக்கு மூளையை வந்து பிரெயின் அந்த அளவுக்கு ஒரு நாலேஜபிள் பர்சன்ஸ். ஆனால் இந்த ஜட்ஜுங்களுக்கு என்ன மூளை இருக்குது? ஒரு சட்ட புஸ்தகத்தை அதை படிச்சுட்டா இவங்களாம் பெரிய இதாகிடுவாங்களா? ஜட்ஜு கர்ணன்னு ஒருத்தர் இருக்கார், தெரியுமா அவங்களுக்கு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு அவருக்கு, போஸ்டிங் இதில். அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, விவசாயிங்க ஏழைங்க கோர்ட்டுக்கெல்லாம் வராதிங்க. ஏன்னா பல ஜட்ஜு, பல பேர் இருக்காங்க இல்லையா நீதிபதின்ட்டு, இவனுங்களுக்கும் கூட்டி கொடுத்தாதான் சாதகமாக வருமானு தீர்ப்பு. என்ன கூட்டி கொடுக்கணுமா? பொம்பளை கூட்டி கொடுக்கணுமா? 16 வயசு பொண்ணுங்க, அந்த மாதிரி இளம் பொண்ணுங்களாம் கூட்டி கொடுக்கணுமா? லஞ்சம், அதுக்குன்னு ஏஜென்ட்டுகள் வச்சுருக்கானுங்களாம் பல ஜட்ஜு. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜிலேருந்து எல்லா நிறையா ஏஜென்ட்டுகள் இருக்காங்களாம். பொம்பளையை கூட்டி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், லட்சமாக செலவு பண்ணணும், காசு ரூம் போட்டு கொடுக்கணும். அப்படியே சொல்கிறாரு பச்சையா. இப்படி இருந்தால் உங்களுக்கு சாதகமாக வரும் தீர்ப்பு, அவரே சொல்கிறாருல்ல. ஏன்னா இப்போ நம்மளாம் வெளில மனுஷன், ஒரு ஜட்ஜு அவங்க அந்த ஃபீல்டில் என்னென்னு அவருக்கு தெரியும்ல. அவரே பேட்டி கொடுத்துருக்கார். பேட்டி கொடுக்கல, ஒரு வீடியோ அவர் ஒரு ரூமில் உட்காந்து சொல்லியிருக்கார். இது எப்படி அவரே வந்து அவர் தெரியும், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தேடி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு இவனுங்களுக்கெல்லாம் வேற எவ்வளோ பெரிய போஸ்ட்டுங்க. ஊரில் நாட்டாமன் இருந்தானுங்க, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு கோயில் திருவிழாவில் ஒரு பரிவட்டம் கட்டினா போதும் தீர்ப்பு. அந்த ஒரு மரியாதை தான் நாட்டாமைங்களுக்கு. ஆனால் இவனுக்கு லட்சமாக சம்பளம், வீடு, பங்களா, குனிஞ்சு நின்று கும்பிடணும் எல்லாம்.